மகாபெரிவாழணும். ஸ்ரீ லலிதாரகசிய சகஸ்ரநாமத்துல வாக்தேவதைகள் என்ன சொல்கிறார்கள்? அம்பிகையினுடைய மகத்துவத்தை, அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று உள்நோக்கு முகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லையா? அதற்கு எதிரடையாக ஒரு நாமம், மிக பெரிய பொருளை சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் பராகாஷாயை நமஹ. ஓம் பராகாஷாயை நமஹ. அதாவது முதல்ல சொன்ன நாமம் எப்படி இருந்துச்சு? அணுவிற்கு அணுவாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, மகதோ மகியா என்று சொல்லக்கூடிய மிக பெரிய சுரூபத்தை உடையவளாக இருக்கிறார். இப்ப பர ஆகாசம், ஆகாயத்தை விட பெரியதாக இருக்கக்கூடிய பெரிய ஆகாயம், அதாவது பெருவெளியாக இருப்பவள். இப்ப சிஷ்யக்கிரமம் நம்ம பார்த்தோம். முதலில் ஆகாயத்தை தோற்றுவிக்கிறாள். ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னிகி, அக்னியிலிருந்து ஆபக என்று பார்த்தோம். அப்ப ஆகாயத்தை ஒன்று தோற்றுவிக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது இன்னும் மிகப்பெரியதாக இருக்கும் இல்லையா? அதுதான் பராகாசம் என்று சொல்வது. அந்த பெருவெளியில் இருந்துதான் ஆகாசம் சிருஷ்டியாகி வந்தது. ஆக அவள் பராகாசமாகவும் அவள் தான் இருக்கிறாள், தகராகாசமாகவும் அவளே தான் இருக்கிறாள். இப்ப சிதம்பரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தகராகாசம் நம்ம சொன்னமே, அதுதான் சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. சிதம்பரம் சொல்லும்போது அழகா பெரியவா சொல்லுவாரு, சித்து அம்பரம் சிதம்பரம் ஞான ஆகாசம். அதனால தான் சைவத்தில் எதை சொன்னாலும் முதலில் திருச்சிற்றம்பலம். சித்து அம்பரம்ங்கிறது அம்பலம், சிற்றம்பலம் முன்னாடி திரு சேர்த்திருக்கிறாங்க, திருச்சிற்றம்பலம் என்று அதை வைத்துத்தான் ஆரம்பமே செய்கிறார்கள். அப்ப சிறு அம்பலம் அப்படிங்கிறது தகர ஆகாசம். இது வெளியில் பார்க்கக்கூடிய ஆகாசம். ஆனால் கண்ணுக்கு புலப்படாதது எது அப்படின்னா பர ஆகாசம். அதுதான் பராகாசமாக இருக்கக்கூடிய பெருவெளியாக இருக்கக்கூடியவள் மகாபெரியவா சரணம்.